ஹாய்ங்க, வெல்கம் பேக் டு மீ அண்ட் மில்க் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு வீடியோவில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க என்ன ரெசிபிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பழைய சாதத்தை வந்து எப்படி மேக் ஓவர் பண்ணலாங்கிற ஒரு ரெசிபி தான் எனக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நாங்கள் வந்து இந்த சாதத்தை வந்து நேற்று மத்தியானம் வச்சோம். மீந்து போச்சுன்னு சொல்லிட்டு நைட்டு வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டோம். ஜென்ரலாக தண்ணி ஊற்றின சாதத்தில் வந்து நம்ம தை சாதம் சாப்பிடலாம். பட் அது சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க டிஃபனாக வந்து வேற ஒரு டிஷ் ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த ரெசிபி தான் எனக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாதத்தில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்சியில் வந்து நைஸாக அரைச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாதத்தை வந்து நைஸாக அரைச்சிட்டேன். இது நைட் ஃபுல்லாக தண்ணியில் ஊறினால ஈஸியாக அரைப்பட்டுருச்சு. நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை. இப்போ இதில் வந்து ஒரு 1/4 கப் ரவா சேர்த்துக்கிறேன். ஸோ இதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த சாதம் பேஸ்ட்டையும் ரவாயும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா நைஸாக மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்பப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துக்காதீங்க. ஸோ இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ காலங்காத்தால் நமக்கு தைசாதம் சாப்பிட்றத விட டிஃபன் சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். ஸோ இதை டிஃபன் டிஷ்ஷாக நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணலை, நல்லா பேஸ்டாக தான் இருக்கு பாருங்க. இப்போ இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ரவை நல்லா ஊறட்டும். இப்போ நான் 15 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்க. ரவை எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா கட் பண்ணி வச்ச குடமிளகாய் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப நீங்க காரப்பொடி சேர்த்துக்கோங்க. இதுல நீங்க பச்சை மிளகாய் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியாம வாயில போயிடும். ஸோ கடிச்சிடுவோம் நம்ம. அதுக்கு பதிலாக நீங்க காரப்பொடி சேர்த்துக்கலாம். கலருக்காக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்டுக்காக கரம் மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சால்ட் வந்து தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் சேர்க்கறதுனால நீங்கள் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். கேரட்டு, கோஸ் அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் திக்கா இருந்துச்சுன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பட் ரொம்ப தண்ணி சேர்த்துக்காதீங்க. லைட்டா தண்ணி ஆட் பண்ணா போதும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு எண்ணெயில் வந்து கொஞ்சமாக கடுகு தாளிச்சு இதில் ஊற்றிருங்க. ஸோ இது ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம பணியாரக்கல்ல வந்து போடுறதுக்கு முன்னாடி அரிசி மாவு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாவு வந்து பணியாரக்கல்ல ஒட்டாமல் வரும் டக்குன்னு. ஸோ நான் இந்த குவான்டிட்டிக்கு வந்து 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டியோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து பணியாரக்கல்லேருந்து ஒட்டாமல் அழகாக வரும். இப்போ பணியாரக்கல் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை வந்து பணியாரக்கல்ல போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக எடுக்க வரும். ஸோ இப்போ 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும்.
இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் திருப்பி போட்டுடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கில் வந்து எடுக்க வரலைன்னா நீங்கள் ஸ்பூன் யூஸ் பண்ணி திருப்பி போடுங்க. அது ஒன்றும் ஈஸியாக வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பிளேட்டில் போட்டு சர்வ் பண்ணிடலாம். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து தொட்டுக்க பார்த்தீங்கன்னா டொமேட்டோ கெச்சப் அல்லது தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஈஸியாகவும் இந்த ரெசிபியை பண்ணி முடிச்சிடலாம். நீங்கள் சாதமும் வேஸ்ட் ஆகாது உங்களுக்கு. ஸோ பாருங்கள், பார்க்கவே எம்மியாக இருக்குது. இதிலே காரம்லாம் இருக்கிறதுனால நீங்கள் டொமேட்டோ கெச்சப் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.